பாப்பா கண்டிப்பா போயே ஆகணுமா? ஆமா, பின்ன போவாம போலாம். ரிவ்யூ எதுவுமே சரியில்லையடி. ரிவ்யூ எதுவும் சரியில்லையடி. ரிவ்யூ பார்த்துடலாம் வேணாம். என் தலைவர் அங்கே நடிச்சிருக்காரு. தலைவர் நடிச்சிருக்காரா? என் சூர்யாவில் நடிச்சிருக்காரு. ஆ. போவோம் வா. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம போய் பார்ப்போம். போலாங்கிற நமக்காக தானே நடிச்சிருக்காரு. ஆ. மக்கள் பார்ப்பாங்கன்னு. ஆ. அப்புறம் என்ன, வா. 1000 பேர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கோம். அப்போ போலாம். போகலாம், கங்குவா போகலாம். கண்டிப்பாக போகிறோம். ஓகே. கங்குவா ஃபோனை பார்த்துட்டு எங்கே வண்டி ஓட்டுறேன்? பெட்ரோல் இல்லடி, 50 கிலோமீட்டர் தான் காட்டுது பெட்ரோல். இல்லை, பட டைமிங் என்ன? 9:20. இப்போ டைம் என்ன? 9:10 தானே ஆக போகுது. பெட்ரோல் போட்டு போயிடலாம். 10 நிமிஷம் முன்னாடியே கதை போயிடும்டா. ஏன்னா இப்படி பண்றேன் நானே என் லைஃப்ல. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கதையே இல்லைன்ட்டாங்க. கதை வேற போகும். ஏன் முன்னாடியே ரிவ்யூ பண்ணீங்க? இல்ல நல்லா தான் இருக்கு. போ, எல்லாரும் இப்படி சொல்றாங்கதுக்காக நம்ம எல்லாருமே எல்லாம் அப்படியே சொல்ல. யாரோ 4-5 பேர் அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்காக அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம முதல் படமா என் கூட சூர்யா லைஃப்ல? எஸ், லைஃப்ல நல்ல படமா வந்து பார்க்க கூடாதாடி? நல்ல படம் தான். ஏன் இப்படி பண்ற? சரி சரி சரி, நம்ம பாப்போம். பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் வாழ்க்கையில எப்பவுமே நம்ம உயர்ந்துட்டே அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு நாள் வந்தாலும் மற்ற நாள் நம்ம போவோம். அதுக்குன்னு இப்படிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. படம் பாருடா. நான் ஏன்னா படம் பார்க்க போறேன். கண்டது எதுக்கு பேசுறேன்? அதான் வரேன்ட்டேன்ல. வா படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு பெட்ரோல் போடலாம். இவன் யாரு ரசிகை? ரசிகை இந்த பாரு, நான் அவ தேவையில்லாத நான் பேச விரும்பல. சோ நம்ம வந்து போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வருவோம். பார்த்துட்டு பெட்ரோல் போடுவோம். பார்த்துட்டு பெட்ரோல் போடுவோம். இல்லைன்னா வண்டி தள்ளிட்டு வருவோம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சரி சரி, படம் பார்ப்போம். என் வாழ்க்கையிலேயே நான் இப்பதான் சூர்யா அந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்க்குறேன். என் லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் வந்து யூடியூப் அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி திருட்டுத்தனமா பார்த்திருக்கேன்னு சொல்லு. இல்ல, திருட்டுத்தனம் ஏன் சூர்யா அதை நான் போய் திருட்டுத்தனமா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் டிவிலேயே போட்டிருப்பாங்க. அப்படிதான் நான் பார்ப்பேன். இப்போதான் நானே சரி போய் பார்க்கலாம்னு. படம் நல்லா தான் இருக்கு. போ, படம் நல்லா தான். படம் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. படம் பார்த்து முடிச்சிட்டு நீ இதே மாதிரி பேசுற. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்றேன். ஓகே, நீங்களே நோட் பண்ணிட்டீங்க. படம் நல்லா இருக்கு. நீ தான் சொன்னா பாப்போம். படம் எப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்லுவா. இவளே சொல்லுவா. இந்த முகம் சொல்லு. அப்பா திரும்பவும் கேட்குறேன், வேணுமா? போலாம். சரி போகலாம் போகலாம். ஏண்டி தேட்டரே இவ்வளோ எம்டியாக இருக்கேடி. போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ வந்தால் கூட்டமாக இருக்கும். நீ எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் இப்போ வந்தால் அப்படி தான் இருக்கும். சூர்யா மேலே. ஓகே ஓகே, கோப்படாதீங்க. சரி சரி சரி. எனக்கு கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். என்ன சொன்ன? என் தலைவர் பார்த்தேல. தலைவரா? அவர் சூப்பர் டி. அவர் சூப்பர். அவரை யாரு தப்பு சொன்னா? அவரை நான் தப்பே சொல்லு. மூக்குலயும் வாயிலையும் உட்காந்து அழுகுற. அப்போ போட்டுமா போட்டுமான்னு கேட்குற. லைட்டாக பயமாக இருக்குல்ல. இவங்க ரிவ்யூ பண்ணுறது அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? கோவப்படாத, வா பார்ப்போம். தலைவரை பார்ப்போம். 14 ரூபா போட்டு கண்ணாடிலாம் வாங்கியிருக்கேன். இந்த கண்ணாடி வாங்கியிருக்கேன் 3D. நம்ம ஊரில் ஃப்ரீயாக தந்துருப்பாங்க. பார்க்குறேன். வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? நெஞ்சில் இருக்கும் துன்பங்களை நாம் அறிவோம். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதுக்கு இந்தியா ரேட்ல எவ்வளவு கொடுத்துருக்கேன்?
அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 3D கிளாஸ்லாம் வாங்கியாச்சு. 3D கிளாஸ் கொடுத்த காசுக்காவது படம் இருக்கணும். நானும் கனவா கண்டேன், நான் அது வந்து தருவாங்க காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நானும் ஒரு எதிர்பார்ப்போட தானே வந்திருப்பேன். பார்க்குறேன், போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே என்னைய கூப்பிட்டு சொல்றியா? போட்டுக்கோங்கம்மா, அதை வாங்கியாச்சுல, போட்டுக்கோங்க. வாவ், so pretty. Looking so beauty. கண்ணாடி இங்கே உடச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஒழுங்காக படத்தை வரைக்கும் பார்க்குறேன். ஓகே, படத்தை பார்ப்போம். A few moments later. ஓகே பாப்பா, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. ரிவ்யூ எல்லாம் கொட்டாயிலே முடிச்சிட்டேடி. மணி என்ன 12:30 மணி ஆயிடுச்சுல. 12:30 தானே வரும். அதுக்கு நம்ம படத்தை நியூஸ் பர சொல்லக்கூடாது. கரெக்டு தான். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. சரி, நீ வைக்கிற சாப்பாட்டை நான் சொல்கிற மாதிரியே சொல்லக்கூடாது, ஒரிஜினலாக சொல்லு. படம் எப்படி இருந்துச்சு? ஒரிஜினலாகவே படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதில் என் சூர்யா நடிச்சிருக்கனால பார்க்கலாம், நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், சொல்லாட்டி போங்க. நான் பார்ப்பேன். நான் அதில் சூர்யா இருக்காரு, அதனால் நான் ஆக்சுவலாகவே படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பட் அங்கே சவுண்டு நிறைய இருந்தது. மற்றபடி வேறு படத்தை குறை சொல்கிறதுக்கு எதுவும் லைட்டாக கத்துவான்னு வச்சுருக்கலாமோ? கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டோரி எல்லாமே ஓகே தான், எல்லாம் கமர்ஷியலாக ஒரு மூவி. ஆனால் அது கொஞ்சம் ப்ராப்பராக கத்தாமல் எடுத்துருக்குன்னா நல்லாவே ஹிட் ஆகிருக்கும். என்ன பாப்பா, ஒன்று சிரிக்கிற இல்லை கொட்டாய் விடுற? இதெல்லாம் ஒரு ரிவ்யூன்னு கேட்குறீங்க? இல்லை அப்படி நம்ம போய் படம் பார்த்துட்டு வந்துருக்குற முடியும். அப்போ ஏதாவது சொல்லணுமா இல்லையா? நான் கண்டென்ட் கிடைக்காம வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் வரும். எங்களால் முடிஞ்சது நாங்கள் இவ தான் வந்து சொல்ல சொன்னா, படம் போகிறோம்டா வீடியோ போடுறோம், இவ தான் வந்து சொல்ல சொன்னா, நான் இல்லை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி கங்குவா சூர்யாக்காக போய் பார்க்கலாம் இல்லை? ஆமாம், பார்க்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் பார்க்க நல்லா தான் இருக்கும். என்னடி சொல்ற? இது சீரியல் நினைச்சிருச்சு பாப்பா. அப்புறம் என்னடி பார்க்கனா எப்படி வரும்லடா, டிவியில் போடுவாங்கல்ல, போய் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, அதை வச்சு தீபாவளி ஓ அப்படி. இப்போ தேட்டரில் ஒரு தடவை பார்த்தா இல்லை பல தடவை பார்க்கணும்னு சொல்கிறதானே? அப்படிலாம் நான் சொல்ல வரலப்பா. பாருங்க, முடிஞ்சா பாருங்க, பிடிக்காட்டியா விட்டுருங்க. ஒன் டைம் பார்க்கலாம், சூர்யாக்காக பார்க்கலாம். ஆஃப்டர் 2 years அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஒரு பைத்தியக்காரி அப்படி தான் கூப்பிட்டு வந்தேன். இதுதான் இவ என் கூட ஃபர்ஸ்ட் பார்க்குற சூர்யா படம். எல்லாருக்குமே பிடிக்கும். முடியல, நல்லாதான் இருக்கும் படம். சூர்யா ஃபேன்ஸ் போய் பாருங்க, இல்ல சூர்யா ஃபேன்ஸை கல்யாணம் பண்ணவங்க போய் பாருங்க. எப்படி நான் பார்த்தோமோ அந்த மாதிரி. ஓகே, உங்களில் நான் கங்குவாவின் தீதியா.